பாபா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, சாத் ஹை சாத் சலேங்கே, நான் உங்க கூடவே இருக்கிறேன், உங்க கூடவே நான் பரந்தாமத்துக்கு வருவேன். இது யாரோட ப்ராமிஸு? மனுஷங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று பேச்சை மாற்றுவாங்க. கடவுளுக்கு ஒரே பேச்சு தான், ஒரே வாக்கு, ஒரே சொல்லு இல்லையா? கொடுத்த சொல்ல நிறைவேற்றுவார். புரியுதுங்களா? உங்க கூடவே இருக்கிறேன், உங்க கூடவே முக்தி நாம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. சாத்து செலைங்க. அதுக்கப்புறம் அரை கல்பம் பிரம்மா பாபாக்கே சாத்து ரஹேங்கே, பிரம்மா பாபா கூட நீங்க இருப்பீங்க. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு விஷயம், பிரம்மா பாபா கூட உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். 2 யுகம். दादी जानकी जी ने कहा, जानकी दादी नடுவில் சொல்றாங்க दादी, वो भी शिव बाबा भी तो समाया हुआ साथ में है. शिव பாபாவோட சேர்ந்து பாபா எங்க கூட இருக்கிறாரு. வெறும் பிரம்மா பாபா மட்டும் இல்ல, சிவ் பாபாவோட சேர்ந்து இருக்கிறாரு. ஆப்கி அனுபூதி டீக் ஹை, நான் தனியா பிரிச்சு பார்க்க மாட்டேன். ஜானகி தாதி சொல்றாங்க, எப்பவுமே பிரம்மா பாபா தனியா சிவ் பாபா தனியா பார்க்க மாட்டேன், பிரம்மா பாபா கூடவே சிவ் பாபாவும் இருக்கிறாரு. சிவ் பாபா சொல்றாரு, ஆப்கி அனுபூதி டீக் ஹை, நீங்க இந்த மாதிரி அனுபவம் பண்றது சரிதான், பாபா கூடவே இருக்கிறாரு. பிரம்மா பாபா தனியா இல்ல, शिव बाबा கூட தான் இருக்கிறாரு. अभी तो गारंटी है, लेकिन जब राज्य करेंगे तो नहीं आएंगे. இப்போ கேரண்டி உங்க கூட தான் இருப்பேன், முக்தி தான் போற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். ஆனா நீங்க ரிட்டர்ன் வருவீங்க பாத்தீங்களா உங்க ராஜ்யத்துக்கு, அப்ப நான் வரமாட்டேன். போய் தேக்னே வாலா பி சாயேனா, குழந்தைங்கள்லாம் எப்படி பார்ட்டு ப்ளே பண்ணுறாங்க அப்படி இருந்து மேலே இருந்து பார்க்கணும்ல. சில பேரண்ட்ஸ் மொட்டை மாடியில இருந்து குழந்தைங்க விளையாடுறத ரசிப்பாங்க. அது மாதிரி சிவ பாபா பரந்தாமத்துல இருந்து இந்த சொர்க்கத்துல குழந்தைங்க எப்படி தேவதையா இருக்கிறாங்க அது பார்க்கணுமா வேணாமா? நீங்க போங்க, நான் வரல அப்படின்ற.